மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அஷ்டமி. ஸோ இந்த அஷ்டமியை எப்படி சொல்லுவாங்கன்னா பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீஷ்மரை பிதாமகன் அப்படின்னும் சொல்கிறோம். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பீஷ்மர் ஒரு பிதாமகனாக எல்லாருக்குமே ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மாவே பீஷ்மரிடத்தில் அவ்வளோ ஒரு அபிமானமும் அவ்வளோ ஒரு மரியாதையும் வைத்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. பட் பீஷ்மர் யுத்தத்தில் அவரை வீழ்த்திடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார். அவர் உயிர் போகலை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஏன்னா இந்த மார்கழி மாதம்தான் உங்களுக்கு மகாபாரத போர் நடக்குது. அப்போ அந்த மகாபாரத போரில் பீஷ்மர் வீழ்த்திட்டாங்க. அவருக்கு அம்பு எல்லாம் இதாகிடுது. ஆனால் அவர் உயிரை விடலை. அவர் பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு தபஸ் பண்ணி அந்த வலிமை பாருங்கள். அந்த காலத்தில் அம்பு படுக்கையில் அவர் படுத்துட்டுருக்கார் பீஷ்மர். ஸோ அவர் என்ன சொல்கிறார், தை மாதம் பிறக்கட்டும், தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நான் அஷ்டமி திதியில் தான் என்னுடைய உயிர் போகணும் அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறார். கல்யாணம் பண்ணிக்கல. அவர் பிரம்மச்சாரியாகவே இருக்கார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஏன்னா அவர் செத்து போயிட்டார்னா அவருக்கு யார் கர்மம் பண்ணுவா, ஏன்னா பசங்க இல்லை. அப்போ கிருஷ்ணர் அவருக்கு ஆசீர்வாதமாக சொல்கிறார், பீஷ்மரினுடைய அந்த இறந்த நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எல்லாருமே உனக்கு குழந்தைகள் தான் பீஷ்மர், அதனால் எல்லாருமே உனக்காக தர்ப்பணம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மருக்காக எல்லாருமே தர்ப்பணம் பண்ணுவா வீட்டில். எப்படி அவங்க இறந்த அப்பாவுக்கு பண்ணுறாங்களோ அதான் அவர் பிதாமகன் அப்படின்ற பீஷ்மருக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு யாரெல்லாம் தகப்பனார் இல்லாதவர்கள் அவங்கவுங்க திதிக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு எல்லாருமே பீஷ்மருக்காக தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஸோ பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்குனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா. நமக்கு எதுக்காக நம்ம இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். ஒரு இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு ஆத்மாவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப நலமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதமான அகால மரணங்கள் வராது. இந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அகால மரணங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் இறந்தவங்களுக்கு அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பீஷ்மருக்கு நம்ம இந்த பீஷ்மாஷ்டமியில் நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வம்சத்தில் ஆண் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆயுள் விருத்தி இருக்கும். இந்த அல்ப ஆயுசில் குழந்தைங்க இறக்காது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இது வரையில் பண்ணது கிடையாது, இல்லை எப்படி தர்ப்பணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க, இல்லை அப்பா இருக்கிறவங்க, அப்போ அப்பா இருக்கிறவங்க தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்றைய நாளில் பீஷ்மர் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால பிரம்மச்சாரி குழந்தைங்களுக்கு அன்றைக்கி வஸ்திரதானம் பண்ணுவாங்க. வஸ்திரதானம் பண்ணி அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேத பாடசாலையெல்லாம் இருக்குது இல்லையா, வேத பாடசாலையில் எத்தனையோ குழந்தைங்க படிக்கிறது. ஸோ இந்த வேத பாடசாலைக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு அல்ப ஆயுள் இருக்காது. அந்த ஆயுள் நல்லா விருத்தியாகி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சந்ததி விருத்தி நல்லா இருந்து குருமார்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதுதான் பீஷ்மாஷ்டமிக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு எப்போ வேணாலும், இப்போ இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் கூட போயிட்டு பிரம்மச்சாரி குழந்தைங்களுக்கு எங்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்குறாளோ, வேத பாடசாலை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வேதம் சொல்லி கொடுக்குற இடங்களில் அரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில பேர்லாம் மூட்டை கணக்கில் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் 2 குழந்தைங்களுக்கு உண்டான அரிசி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது, வேறு என்ன இன்றைக்கி நான் பண்ணலாம் அப்படின்னா இருக்கவே இருக்காங்க நம்ம பசுமாடு தான். ஸோ பசுமாட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அரிசி, அப்புறம் இந்த பசுமாட்டு பராமரிக்கிறதுக்கு பராமரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேஷ்டி துண்டு அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம்.
இது எப்போ வேணாலும் கொடுக்கலாம், இன்றைக்கி சாயங்காலம் கொடுக்கலாம். ஸோ அந்த அஷ்டமியில் பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறது வந்து பீஷ்மரினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறது தான். அவரினுடைய இறந்த நாளை நாம் ஒரு நினைவு கூர்ந்து அவரினுடைய பெயரை சொல்லி, அந்த பிதாமகனினுடைய பெயரை சொல்லி நம்ம ஒரு அரிசி தானம் பண்ணுறோம், ஒரு வஸ்திரம் தானம் பண்ணுறோம். இந்த மாதிரி தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வம்சங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ குறிப்பாக இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அகால மரணங்கள் இருக்காது, ஆண் குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பீஷ்மர் வந்து நமக்கு என்ன கொடுத்தார், அந்த அம்பு படுக்கையில் அவர் படுத்துட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அவர் என்ன நமக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர் வந்து நமக்கு கொடுத்தார். ஸோ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அன்றைய நாளில் நம்ம பீஷ்மரை நினச்சி வீடுகளில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பீஷ்மரினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் அன்றைய நாளில் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம சொல்லலாம். கோவிலில் போய் உட்காந்து சொல்லலாம், வீட்லேயும் உட்காந்து சொல்லலாம், இல்லை நம்ம வந்து கேட்கலாம். எனக்கு அது சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உட்காந்து நீங்கள் காதால் கேளுங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம்தான். ஸோ இன்றைய நாள் இந்த பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மர் உருவாக்கின, அவர் அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கிறச்சே தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். அவர் அந்த 1008 நாமாவளி, விஷ்ணுவினுடைய நாமாவளி தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். சகஸ்ரம்னா 1008ன்னு அர்த்தம், சகஸ்ரம்னா 1000 இல்லையா. ஸோ விஷ்ணுவினுடைய 1008 நாமாவளியை பீஷ்மர் வந்து அந்த அம்பு படுக்கையிலே படுத்துன்னு சொல்கிறார். ஸோ இதில் வந்து என்னென்னா, அவர் சொல்லி முடிச்சிடுறார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவர் சொல்லிடுறார், அப்புறம் அவர் செத்து போய்டுறார். இப்போ எப்படி அதை வந்து நம்ம வந்து அதை திருப்பி எடுக்கிறது, இப்போ யாரும் அதை எழுதி கூட வச்சுக்கலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொல்லும்போது தான் சகாதேவன் சொல்கிறார். ஏன்னா சகாதேவன் ஒரு மிகப்பெரிய வேத சாஸ்திர வல்லுனர், அவர் மிகப்பெரிய ஜோதிடர் சகாதேவன். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இல்லை நான் வந்து ஸ்பட்டிகத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அந்த ஸ்பட்டிகத்தை வந்து மந்திரம் சொல்கிறச்சே அந்த இடத்துல அவர் எங்கே அதை அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எங்கே சொன்னாரோ இறந்து போன இடத்துல அங்கே உட்காந்து சகாதேவன் என்ன பண்ணுறார், கடுகடுன்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறார். பீஷ்மர் சொன்ன அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மொத்தமும் அந்த ஸ்பட்டிகத்தில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எந்த யுகம் பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம், இதற்கு முன்னாடி இருந்தது துவாபரா யுகத்தில் தான் கிருஷ்ணர் இருந்தார். ஸோ அப்போ தான் மகாபாரத போர் நடக்கிறது. மகாபாரத போர் முடிஞ்சு துவாபரா யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சுது. ஸோ அந்த காலத்து டேப் ரெக்கார்டராக நமக்கு அந்த ஸ்பட்டிகம் வந்து யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே ஸ்பட்டிகத்தில் வந்து ரெக்கார்ட் ஆகி சகாதேவன் அதை நமக்கு கொடுத்தார். ஸோ இப்படி தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்தது. ஸோ இந்த நாளில் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பீஷ்மருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ பீஷ்ம அஷ்டமியில் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிக்கலாம். இது வருஷமுமே வர்றது தான். எல்லா வருடங்களுமே ரத்த சப்தமி என்றைக்கு வருதோ ரத்த சப்தமிக்கு மறுநாள் நமக்கு பீஷ்மாஷ்டமி வரும். ஸோ தை மாதம் பிறந்தாலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு வர்றது தான். அதனால் இன்றைக்கி எனக்கு ஐயோ இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, இல்லை சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போங்க, எங்கேயாவது யாருக்காவது இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு அன்னதானம் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நமக்கு அதனுடைய பலன் வந்து நமக்கு வரும். நீங்கள் சகஸ்ரநாமம் தெரியும், விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும்னா கண்டிப்பாக சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வேதம் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, வேத பாடசாலை எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அரிசி வஸ்திரம் எல்லாம் வாங்கி கொடுங்க. இல்லை அநாதை இல்லம் இருக்குது அப்படின்னா அநாதை இல்லத்தில் போய் அரிசியும் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான வஸ்திரமும் வாங்கி கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான தானங்கள் பண்ணும் பொழுது நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.